ஹாய் ப்ரோ. உங்கள் ஆடியோ கேட்டேன். சாரி, கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதில் நீங்கள் சொல்லியிருந்த கேட்டிருந்த அந்த கேள்விலாம் மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை யாருன்ட்டு நீங்கள் உணரணும், செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த பொருள் உலக வாழ்க்கை, அப்புறம் அருள் உலக வாழ்க்கை, இது ரெண்டுத்தையும் நான் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது இல்லாமல் உங்களுடைய சில எக்ஸ்பீரியன்ஸ், தியானத்தில் மெடிடேஷனில் பெற்ற அனுபவத்தையும் இங்கே பகிர்ந்துருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஓவராக கோலரேட் பண்ணி பார்த்து சொன்னோன்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அறிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அதில் நீங்கள் அதுக்கான அட்டம்ப்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க மெடிடேஷனில். அதில் சில காட்சிகள் உங்களுக்கு கிடச்சிது. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்களே ஒரு ஆளாக நின்று பார்க்குற மாதிரி, தள்ளி நின்று பார்க்குற மாதிரி மெடிடேஷனில் அப்படி ஒன்று. இன்னொன்று, சில வெளிகள், சில ஸ்பேஸ்க்குள்ளெல்லாம் போகிற மாதிரி, பிரபஞ்சத்துக்குள்ளே வெளிகளுக்குள்ளெல்லாம் கேட்லாம் திறந்து விண்வெளிக்குள்ளே பயணிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிதுன்னு சொன்னீங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் சொல்லியிருக்கீங்க. இது நம்ம இப்போது லாஸ்ட்டாக போட்ட அண்ட பிண்டம்ன்ற லைவ் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு இன்னமும் நல்லா கனெக்ட் ஆகிக்க முடியும். உங்களுக்குன்னு இல்லை, இங்கே இருக்கிற சோல்கெல்லாமே கூட இது நல்லா கனெக்ட் ஆகிக்க முடியும். அதனாலேயும் நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளுடைய சொரூபத்தை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுடைய சொரூபம் என்ன? ஆன்ம சொரூபம், ஆத்மா தான், பிரகாச ஒளி. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சோல் கான்ஷியஸ்னஸுக்கு நீங்கள் போகும்போது உங்களையே ஒரு தேர்ட் பர்சனாக நின்று நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அங்கேயே நமக்கு தெரியுது நாம் யாருன்னா ஒரு வெளிக்கு உள்ளிருக்கும் ஒரு ஒளி. ஓகேங்களா? ஒரு வெளிக்குள் இருக்கிற ஒளி தான் நாம், ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு பிரகாசம் தான் நாம். அதுதான் ஆன்ம வெளி. ஓகேங்களா? சிற்சபை அப்படின்னு சொல்கிறது எல்லாம். இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஓகே இதுதான் ஃபைனலைஸ்டானா இல்லை, இது நம்மளுடைய நிலையை நம்ம கிடைக்கிற ஒரு அனுபவம், அவ்வளோதான். ஓகேங்களா? இதெல்லாம் பெற்றுட்டுறதுனால நம்ம அப்படியே அடுத்த கட்டத்துக்கு அவ்வளோதான், இனிமேல் நம்ம வேறு அப்படின்றது இல்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் போனீங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிது பார்த்தீங்களா, அந்த வெளி, அந்த ஒரு அந்த டைமிங்கில் உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்திருக்கும். அந்த கான்ஷியஸ்னஸுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த கான்ஷியஸ்னஸ்குள்ளே போனீங்கன்னா, நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களை நீங்களே ஒரு கொஷின் பண்ணி ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா உங்களுக்கே தெரிய போகிறோம் இதுதான் விஷயம் அப்படின்ட்டு. எது என்ன என்னுடைய இதுக்கு அடுத்த கட்ட இதை ப்ராக்ரஸ் பண்ணாமல் பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு, என்னை பிளாக் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது ஒன்று. இன்னொன்று, இந்த பொருள் உலக வாழ்க்கையும் அருள் உலக வாழ்க்கையும் இது பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆன்மஸ்வரூபம் அப்படின்றதெல்லாம் ஓகே. அது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அறிவுக்கு அந்த கான்ஷியஸ்னஸையும் அந்த நிலையும் சிங்க் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இருக்கிற அறிவு என்னென்னா ஜீவ அறிவு. இந்த ஜீவ அறிவுக்கு ஒரு ஜீவனாக வாழ்கிறதுக்குரிய அறிவு தான் இருக்கும். இங்கே இது பண்ணுறான், அங்கே அது பண்ணுறான், இதை பண்ணால் பிழைக்கலாம், இது பண்ணால் ஜாலியாக இருக்கும், இது பண்ணால் சிற்றின்பம் அப்படின்ற அது வரைக்கும் தான் தெரியும் இந்த ஜீவ அறிவு. ஸோ இந்த ஜீவ அறிவை நம்மளுடைய ஆன்ம அறிவுக்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை தான் நம்ம மெயினாக பண்ணணும். ஏன்னா நம்ம ஆன்ம அறிவு ஒரு சைடுக்காக இருக்குது, நம்ம ஜீவ அறிவு ஒரு சைடுக்காக இருக்குது. இது உலகத்தை நோக்கி இருக்குது, அது மெய்ப்பொருள் எதுவோ அதை நோக்கி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? உண்மையாக பார்த்தா நம்ம ஆன்ம அறிவு தான் நம்ம உண்மையான நாம. அது ஒரு விருப்பத்துக்காக தான் வந்திருக்கு. அது நோக்கின ஒரு பயணத்தில் தான் நம்ம பயணிக்கணும். அப்போ தான் நமக்கு உண்மையான இன்பம் கிடைக்கும். இந்த ஜீவ அறிவுன்றது இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட, புகட்டப்பட்ட, காட்டப்பட்ட விஷயத்துலேருந்து உருவான அறிவு அது. ஸோ அதுக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் கிடச்சி இது ஆனாலும் திருப்திங்கிறதே ஆகாது. ஓகேங்களா? திருப்தி யாரால் பண்ண முடியும்? ஆன்மாவால் தான் திருப்தி அடைய முடியும். ஜீவனால் திருப்தி ஆக முடியாது. புரியுதுங்களா? மனசுக்குன்ற அந்த இது கிடையாது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற நம்மளுடைய அந்த ஜீவ அறிவை நம்ம ஆன்ம அறிவோட கனெக்ஷனை ஏற்படுத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கான நேரம் எது? காலை பொழுதுல நம்ம அந்த அமுத பொழுதை நம்ம கன்சியூம் பண்ணணும். அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அந்த அதுதான் நமக்கு ஒரே ஒரு வழி, ஈஸியான சீக்கிரமாக போகக்கூடிய ஒரே வழி அதுதான். காலையில் அந்த 3:30 5:30 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலையில் வர டைம் தான் சரியான டைமிங்க. அந்த வேலையில் நம்ம எழுந்து தீபத்துக்கு முன்னாடி இருந்து விழுந்து வணங்கி நம்மளுடைய பிரார்த்தனைகளை வச்சுட்டு தீபத்தை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம திருவருப்பா, திருமந்திரம்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல்களெல்லாம் எடுத்து வச்சு அந்த வரிகளை நாம என்னென்ன இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்ற அந்த ஒரு டீப்பான அந்த விசாரணைக்குள்ள போறதுல தான் அந்த மாதிரி டைமிங்ல நம்ம பண்ணும்போது நம்மளுடைய சிந்தனையை இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நன்முயற்சியில் ஈடுபடுறோம். ஒன்று. இன்னொன்று, அந்த நூல்களில் இருக்கிற ஹை வைப்ரேஷனல் அந்த அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஹையர் சோல்ஸோட அந்த ஒரு வைப்ரேஷன், அந்த ஒரு இது நமக்குள்ள வரும். புரியுதுங்களா? அவங்களுடைய நிலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒளி நிலையில இருக்கு. நம்மளுடைய அறிவு நிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிலையோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நிலை ரொம்ப கம்மியா இருக்கு, ஒளி குன்றி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஒரு ஹையர் லெவல்ல இருக்கிற அந்த ஒரு லைட் சோர்ஸோட அந்த ஒரு கான்சியஸனோட அவங்களோட நம்ம கனெக்ட் ஆனாதான் நம்ம ஆன்மாவுமே அடுத்த கட்ட லெவலுக்கு போவோம். நம்ம ஆன்மாவோட டேப் ஆகி நம்ம கனெக்ட் ஆகி இருக்கிற நம்ம ஜீவனும் அடுத்த கட்டத்துக்கு போவோம். புரியுதுங்களா? ஸோ அதனால இது எதுவும் இது எதுவும் சாதாரணமா இருக்கு, இது படிச்சா என்னப்பா வரப்போகுது அப்படிதான் தெரியும். இங்க நம்ம இருக்கிற வரைக்கும் அதுதான் நமக்கு அப்படிதான் தெரியும். ஆனா மிக எளிமையான வழிதான், இப்படிதான் நம்ம போய் ஆகணும். வெறும் நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியானத்தில் உட்காந்துட்டா அப்படியே நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஆனால் விஷயம் என்னன்னா, அந்த அனுபவத்தை மறுபடியும் ரீகால் பண்ணுறதுக்குரிய அந்த அறிவு இந்த ஜீவ அறிவுக்கு இருக்கா? அதுதானே இப்போ விஷயம். நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னா அது நம்ம ஆன்ம அறிவில் பதிவாகும். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்ம அறிவும் ஜீவ அறிவும் ரெண்டும் கனெக்ட் ஆகியிருக்கணும். நம்ம ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் ஏற்படுத்தாமல் வெறும் ஆன்ம அறிவை மட்டும் போய் அங்கே பார்த்து வளர்த்துக்கிறதுல ஒரு இதுவும் இல்லை. ஆல்ரெடி நம்ம ஆன்ம அறிவு வளர்ந்த ஒரு நிலையில இருக்கு. பல பிறவிகள் எடுத்து பல விஷயங்கள் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நாம இந்த ஜீவ அறிவில் இந்த கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு வந்து நமக்கு பயன்படுத்திக்கணும். எப்படின்னா, சில விஷயங்களெல்லாம் பார்த்து இப்போ நம்ம பயப்படுறோம். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சந்திச்சிருக்கோம் வாழ்வில் எவ்வளோ சமயத்தில். ஆனால் இப்போ புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ஜீவ அறிவுல இருந்தே தான் யோசிக்கிறோம். என் ஆன்ம அறிவு எப்போவுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு, அதை செய், இதை செய்யாத, இதை பண்ணு அப்படின்ட்டு. அதுக்கு நான் செவி சாய்க்கிறதே இல்லை. நான் என்னுடைய அறிவு பூராவே இந்த ஜீவ அறிவுலேருந்து இதை பண்ணா என்ன, அது பண்ணால் என்ன நன்மை கிடைக்கும் இப்படின்ட்டு இதை பற்றியே தான் என் அறிவு சிந்தனை விழைந்து ஓடுது. ஸோ அதை நான் ஸ்டாப் பண்ணி விட்னஸ் பண்ணணும். எதை ஒன்றுத்தையுமே நம்ம விட்னஸ் பண்ண ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? ஒரு விஷயம் எதில் நடக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னா அதை நம்ம அந்த விஷயத்தோட அப்படியே ஒன்றி போயிடாம அப்படியே உள்ள இறங்கிடாம ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து பார்க்கணும். நான் எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளோ இதாகிறேன், நான் எப்படி இருக்கணும், நமக்குன்னு ஒரு கொள்கையை வகுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் செல்ஃப் ரியலைசேஷனில். இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்படி தான் நான் இப்போ இருக்கேனா, இல்லை அதுக்கு மாறி நான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கேனா, பேசிக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிறத என்ன நானே பார்த்துக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அப்படி நான் என்ன நானே பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா ஒரு தேர்ட் பர்சனோட ஒரு கான்சியஸ்னஸ் எனக்கு உருவாகும். என்ன நானே, அதாவது என்ன நானே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, என்ன நானே தாழ்வுபடுத்திக்கிறதுக்கு அந்த பர்சனை நான் உருவாக்கலை. தேர்ட் பர்சன்ன்றது என்னுடைய நிலையில் நான் கரெக்டாக இருக்கேனா அப்படின்றதுக்கு என்ன இது பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு பர்சனை நான் உருவாக்குறேன். ஸோ அப்படி நான் என்ன நானே ஒரு இதுவாக பார்த்துக்கிட்டே வரும்போது என்னுடைய சோல் கான்சியஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போது ஆஸ் அ சோலாக என்ன நானே பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன். என்னுடைய ஜீவ அறிவுலேருந்து என் ஜீவ அறிவு தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இது பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன நடக்குது, என்ன பண்ணுதுன்றதை நான் ஒரு இதுவாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன், சோர்ஸாக நின்று. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த ரிஃப்ளெக்ஷனையே சோர்ஸாக மாற்றணும், ஜீவ அறிவு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஜீவனும் அறிவும் கனெக்ட் ஆகணும்னா ஜீவன அறிவில் இருக்கிற நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் மாட்டிக்கிட்டு அவதிப்படுறோம். அச்சோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்படி இல்லாமல் இது எதுக்கு நடக்குது, இந்த ஜீவ அறிவை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஒரு விஷயம் இப்போ நடந்ததுன்னா பதறக்கூடிய ஒரு அறிவா எனக்கு இப்போ இருக்கு. இந்த மாதிரி பதறாம அந்த நிலையிலையும் நாம இறைவனை நினைச்சு இறை சிந்தனையோட இருந்து அந்த விஷயத்தை கடந்து வரோமா? ஏன்னா நாம அவ்வளோ தூரம் இறைவனை நம்புகிறோம், விரும்புகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அது எல்லாமே நம்மளுக்கும் தெரியுது, நம்ம ஆன்மாவும் விரும்புகிறதும் அதுதான். ஓகேவா? ஆனால் அந்த சூழலுன்னு வரும்பொழுது நம்ம அவரை விட்டுட்டு அந்த விஷயத்தில் ஓடி போயிடுறோமே. இப்படி அவர்லாம் இங்கே உதவ மாட்டார், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு தானே போகிறோம். ஸோ அப்போது அந்த வேலையிலையும் அந்த ஒரு பயம், துக்கம், சோகம், காமம் இந்த மாதிரி விஷயத்திலையும் நம்ம அகப்படாமல் சிவத்தை வச்சு கடந்து வரக்கூடிய அறிவை நம்ம வளர்த்துக்கிறது தான் இங்கே மெயினான விஷயம். அதுக்கு நமக்கு நம்மளுடைய சோல் கான்சியஸ்னஸ் அப்போ தான் வளர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நம்ம பண்ண இறை சிந்தனையோட எப்போவுமே இறை சிந்தனை, உயிர்களின் மீது அந்த ஒரு நிலையில் கருணை, அதுக்கப்புறம் காலையில் எழுந்து இந்த மாதிரி நன்முயற்சி ப்ளஸ் இந்த இதில் நம்ம இருக்கும்போது நம்மளை பற்றின ஒரு புரிதல் இப்படி தான் கிடைக்கும், அப்போ தான் கிடைக்கும். ஸோ அந்த நம்மளை பற்றின அந்த புரிதல் கிடைச்சிட்டக்கப்புறம் தான் உங்களுக்கு உங்களோட பொருளுலக வாழ்க்கையும் மாறும், அருளுலக வாழ்க்கையும் மாறும். புரியுதுங்களா? இப்படி தான் நம்ம போய் ஆகணும். இப்படி போகிறதான் கரெக்டு.
ஏன்னா ஒரு சர்டன் டைம்ல ஒரு தியானத்துல ஒரு இதுல நாம போய் ஒரு அனுபவத்தை பெற்று வந்துட்டு அதோட மாறிடும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப 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 ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. ஓகேங்களா? இங்க நமக்கு முயற்சிங்கிறது அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். முயற்சிங்கிறது அவசியம். அது என்னன்னா, நான் தியானத்திலயோ இல்லை ஒரு தவத்திலையோ நான் போய் பெறுகிறேன் என்றால் அது என்னுடைய ஆன்மாவுக்கு தான் பயன். ஓகேங்களா? ஆனா என் ஜீவனுக்கு என்ன பயன்? என் ஜீவ அறிவு என்ன ஆகுது? என் ஜீவ அறிவை நான் இங்கே வளர்த்துக்கணும். அதை நான் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணணும். அதை நான் எவ்வளோ கிளியர் அவுட் பண்ணி எவ்வளோ பர்ஃபெக்ஷன் ஆக்குறமோ, ஷார்ப் ஆக்குறனோ, அது அப்படி ஆச்சுன்னா நான் என் ஆன்மாவுக்கு தான் லாபம். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்மா கிட்ட போய் இன்பம் அடைஞ்சிட்டு அப்படியே உட்காந்துடுறோம். அது கிடையாது. இங்கே நம்ம ஜீவனை அடுத்த கட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய மெயினான ப்ராசஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த கான்ஷியஸ்னஸில் இருந்து தான் அதை பண்ண முடியும். ஒரு அடுத்த ஸ்டேட் ஆஃப் ஆல்ஃபா ஸ்டேட், டெல்டா ஸ்டேஜ் போயிட்டு நம்ம ஏதோ பண்ணோம்னா அது அங்கே வரைக்கும் தான் ப்ராசஸ் ஆகுமே தவிர இங்கே அது இம்பேக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் காலையில் எழுந்துக்கோங்க. காலையில் எழுந்து ஒரு மாதம் இதை பண்ணுங்க. அப்போவே உங்களுக்கு மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அந்த பொழுதுல எழுந்து நம்ம சொன்ன அந்த முறையில் இல்லைனாலும் நம்ம குரூப்பில் இருக்கோம், நீங்கள் கேளுங்க. என்னென்ன பாட்டு அமுச்சு விடும், காலையில் எப்படி எழுந்துக்கிறது, என்ன மாதிரி பண்ணணும்ன்ட்டு பேசியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வாங்க, மாற்றம்ன்றது நிகழும். புரியுதுங்களா? இதுக்கு எல்லாம் ஒரே துணை எதுனா அவர் பாதம் தான். எப்போவுமே சிவசிந்தனை, புருவ மத்தியில கவனம், மகாமந்திரம். ஓகேங்களா? அதே போல் உயிர்கள் மீது கருணை. நாம் இந்த பக்கம் நல்ல ஒரு ஆளாக இருந்து இறைவன் மீது அன்பு செலுத்திட்டு அந்த பக்கம் போய் ஏச்சி மூடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் இருந்தால் ஆப்போசிட் வேலைக்கே ஆகாது. ஸோ அதனால் இந்த 2 மட்டும்தான் ஒரே வழி. இதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா, இந்த பயிற்சி இதெல்லாம் பண்ணிங்கன்னா வேறு லெவல் ஆகிடலாம் அப்படின்றதுக்கெலாம் இங்கே எதுவும் இல்லை. நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். இவ்வளோ தான் ப்ரோ. இதுதான் நம்ம போகிற பாதை. இதுதான் இது எங்களுடைய நாங்கள் போகிற விதம். இப்படி தான் நாங்கள் போயிட்டு அடைஞ்சிட்டு பெற்றுக்கொண்டு சொல்கிறது இது எல்லாமே. இது தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு இல்லை வேறு யாராவது ஒன்று சொல்கிறாங்க போகிறேன்னாலும் தாராளமாக நீங்கள் போகலாம். அதுவுமே உங்கள் விருப்பம் தான், உங்கள் தற்சுதந்திரம் தான். ஓகேங்களா? நன்றி. அருட்பெருஞ்சோதி.